திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தவேக தலைவர் விஜய் இன்று அதிகாலை சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். நேற்றிரவு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்ற விஜய் அங்கிருந்து சாலை வழியாக இன்று அதிகாலை திருச்செந்தூர் சென்றடைந்தார். அங்கு விஜய்க்கு தவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை விஜய் தரிசனம் செய்தார். விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதுடன் கோவில் சார்பில் வெற்றிவேல் வழங்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் விஜய் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 4 லிட்டர் வரை மதுபானம் சொந்த பயன்பாட்டிற்காக கொண்டு வரலாம் என்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா நீதிபதி நிர்மல்குமார் முன்னிலையில் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். அரசாணையில் குறிப்பிட்டுள்ள 4.5 லிட்டர் என்னும் வரம்பு குறித்து தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுபானங்களை 4.5 லிட்டருக்கு குறைவாக வைத்திருப்பதற்கான விலக்கு என்பது டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசின் உரிமம் பெற்ற கடைகள் மூலம் அல்லது அரசின் அனுமதியுடன் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், தமிழக அரசு அங்கீகரிக்காத பிற மாநில மதுபானங்கள் மிக குறைந்த அளவில் இருந்தாலும் அதனை வைத்திருப்பது அல்லது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும் என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை நாளை விசாரிக்க வேண்டும் என கோரப்பட்ட நிலையில் நீதிபதி நிர்மல்குமார் நாளை விசாரணைக்கு அனுமதி வழங்கியுள்ளார். ஒடிசாவில் வங்கியிலிருந்து பணத்தை எடுக்க எலும்புக்கூடுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிசாவின் கியோஞ்சார் மாவட்டத்தில் 50 வயதான பழங்குடியினத்தை சேர்ந்த ஜிமுமுண்டா என்பவர் தனது இறந்த சகோதரியின் கணக்கிலிருந்து 20,000 ரூபாய் பணம் எடுப்பதற்கு வங்கிக்கு சென்றுள்ளார். ஆனால் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் நேரில் வர வேண்டும் அல்லது இறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் 3 மாதங்களுக்கு முன்பு இறந்த தனது சகோதரியின் உடலை தோண்டி எடுத்த ஜீதுமுண்டா எலும்பு கூட்டை தோளில் சுமந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வங்கிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இறப்பு சான்றிதழ் விதிகள் பற்றி அறியாத ஜீதுமுண்டா இந்த அவசர முடிவை எடுத்த நிலையில் அவருக்கு உடனடியாக பணத்தை திரும்ப விடுவிக்க வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விகோட்டாவில் ஆந்திர ஜோதி நாளிதழின் நிருபர் ஜெகன்மோகன் ரெட்டி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர ஜோதி பத்திரிகையின் செய்தியாளர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்து அடையாளம் தெரியாத கும்பல் ஜெகன்மோகன் ரெட்டியை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவருடன் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த பிரஜாசக்தி பத்திரிகை நிருபர் தாக்குதலை தடுக்க முயன்றுள்ளார். அந்த கும்பல் அவரையும் அரிவாளால் வெட்டினர். இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஜெகன்மோகன் ரெட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் செம்பர கடத்தல் வழக்கு தொடர்பான செய்தி வெளியிட்டதால் செம்பர கடத்தல்காரன் தமீம் என்பவர் இந்த கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமீம் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. படுகொலை சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை வழங்க பத்திரிகையாளர் சங்கங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் ஏலகிரி மலையில் உள்ள குரங்குகள் தண்ணீர் தேடி சாலைக்கு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ளது ஏலகிரி மலை. தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் இலைகள் உதிர்ந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் வனப்பகுதிகளுக்குள் சுற்றித் திரியும் குரங்குகள் தங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவைகள் தண்ணீர் தேடி சாலைக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வனப்பகுதி சாலையில் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து தண்ணீர் தொட்டி அமைத்து தண்ணீர் ஊற்றி வந்த நிலையில் தற்பொழுது அதை நிறுத்தியுள்ளனர். அப்படி தண்ணீர் தேடி வரும் குரங்குகள் தொட்டியில் தண்ணீர் இல்லாததை பார்த்து ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். இந்நிலையில் வனப்பகுதிகளுக்குள் தண்ணீர் தொட்டி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் பள்ளியின் உரிமம் புதுப்பிக்க 1 லட்சம் ரூபாய் கேட்டு 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த விடுதம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வருகிறது தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலகம். இதில் அலுவலக கண்காணிப்பாளராக செந்தில்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். தனியார் பள்ளிகளின் உரிமம் 3 ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும். கேவிக்குப்பம் அடுத்த பரதராமி பகுதியை சேர்ந்த தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் உரிமத்தை புதுப்பிக்க பள்ளியின் சார்பில் கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்துள்ளனர். உரிமத்தை புதுப்பிக்க கண்காணிப்பாளர் செந்தில்குமார் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதில் 25,000 ரூபாய் இன்று விருதம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு பொது இடத்தில் வைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது மறைந்திருந்த வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் செந்தில்குமார் பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.